சுபா குரு. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு முட்டை குருமா கிரேவின்னு சொல்லலாம். இது நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். இந்த செட்டிநாடு சமையல்னு சொன்னாலே அரைச்சி வைக்கிறது தான் வழக்கம். அதுலேயும் ஆட்டுக்கல் அம்மி இதில் அரைச்சி வைக்கிறது தான் அவங்களோட பாரம்பரிய வழக்கம். இதனால பார்த்தீங்கன்னா அவங்களோட விசேஷங்களையும் விழா விருந்துகள்லையுமே பெரிய பெரிய அம்மி வச்சு அரைச்சி தான் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே 2 ஆளை போட்டு அரைச்சி அவங்க மசாலு சட்னி இதெல்லாம் அரைச்சி தான் அவங்க சமையல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, முந்தி காலத்தில் நம்ம அம்மா பாட்டி எல்லாமும் அரைச்சி தான் சமையல் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க வந்து எக்ஸசைஸையும் சமையலையும் சேர்த்து செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து நேரமின்மை காரணத்தினால மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸசைஸை தனியாக ஜிம்மில் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இருக்க லேடிஸ் எது எப்படியோ உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டா சரி. இப்போ இந்த செட்டிநாடு முட்டை குருமாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த செட்டிநாடு முட்டை குருமா செய்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல 5 முட்டை தேவை. 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 10 to 15 20 சின்ன வெங்காயம் நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு 3 பூண்டு பல், ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி. இதை வந்து நம்ம தட்டி போட போகிறோம். 2 தக்காளி. அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். 5 வரமிளகா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு, ஒரு 4 ஏலக்காய், 2 கிராம்பு. தாளிக்கிறதுக்கு வெறும் பட்டையும் கருவேப்பிலையும் மட்டும்தான். அப்புறம் இதுக்கு கூட சேர்த்து நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 1/4 மூடி, அப்புறம் ஒரு 10 to 15 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு நம்மளுக்கு தேவை, டேபிள் சால்ட்டு, கல் உப்பு. இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு நெய் தான் வேணும், அதனால நெய் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு வந்து தேவையான பொருள். முட்டையை நம்ம வேக வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம வந்து இந்த மசாலாவுக்கு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சட்டி வச்சாச்சு. அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 2-3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த பட்டையை போட்டுடலாம். கருவேப்பிலையை போட்டுடலாம். பச்சை மிளகா, வெங்காயம் இதை போட்டு முதல்ல நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு. இப்போ இந்த தக்காளியும் அதோட நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கிறதுனா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அது கூடவே இந்த தேங்காயும் முந்திரி பருப்பு அதையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போடல. அப்புறம் கல்லுப்பு போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுருக்கேன். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த முட்டையெல்லாம் உடச்சி இந்த ஓடை எடுத்துட்டு நம்ம உரித்து வச்சுக்கணும். நல்லா உரித்து எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இந்த முட்டையில் அங்கங்கே இப்படி ஒரு சின்ன கீரல் போட்டு விடுங்க.
அங்கங்கே இப்படி ஒரு சின்ன கீரல் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த குழம்பு அதுக்குள்ளே போகும். அங்கங்கே இப்படி ஒரு சின்ன சின்ன கீரல் போட்டுவிடுங்க, அதுவே போதும். இப்படி சின்ன சின்ன கீரலாக போட்டு விடுங்க. இப்படி எல்லா முட்டையிலையும் நம்ம இப்போ இப்படி கீரல் போட்டு இப்போ பாருங்கள், இந்த குழம்பு நல்லா கொதிக்குது இந்த குருமா. இப்போ இந்த குருமாவில் நம்ம இந்த முட்டையெல்லாம் போட்டுற வேண்டியது. அப்படியே இங்கே இப்போ கொஞ்சம் சேர்ந்து கொதிக்கட்டும். நம்ம முட்டை குருமா, செட்டிநாடு முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை குருமா, செட்டிநாடு முட்டை குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ரைஸ் கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி, தோசை, பூரி இது கூட எல்லாம் சேர்த்து இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கீரி போட்டிருக்கிறதுனால நல்லா அந்த மசாலாம் முட்டைக்குள்ளே வரைக்கும் போயிருக்கும். நல்ல சூப்பரான ஒரு முட்டை குருமா ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிநாடு முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இந்த குருமாவை, முட்டை குருமாவை வெஜிடபிள்ஸ் சாதம், அதாவது வெஜ் பிரியாணி கூடவும், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இது கூட எல்லாம் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததோடு நிறுத்தாமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.